ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பார்த்துருந்தாலும் கூட டிஜிட்டல் முறையில் மீண்டும் இந்த திரைப்படம் வெளியாகிற சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. என் பேர் திருச்சிகேணி. இந்த படம் ஏற்கனவே 2-3 தடவை பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த புதுமையான ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தில் பார்க்க போகிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தது. இப்போ புதுமையாக இந்த டிஜிட்டல் முறையில் செஞ்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. இந்த ஸ்டார் பவனில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கே வந்திருக்கும். இது புரட்சி தலைவருடைய படம். ஏற்கனவே 100 வாட்டி உங்களை பார்த்துருப்போம். இந்த படத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த படத்தை பார்க்கணுன்னா திருப்பி ஒரு புத்துணர்வா, அதாவது இன்றைக்கி சின்ன பையன் மாதிரி பெரிய மனசு வந்துருச்சு. இன்றைக்கி உங்கள் பேர்? ஆரிஃப் கான். சரி, ஆரிஃப் கான், இந்த திரைப்படத்தை இதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, இதான் முதல் தடவை பார்க்க போகிறேன். ஆனால் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப சிறு வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவும் எம்ஜிஆர் ஃபேனு. முக்கியமாக விஐபியில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி டியூட்டியை முடிச்சு 5 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு இன்றைக்கி படம் பார்க்கணுன்ற ஒரு ரீசனுக்காக வந்திருக்கேன். ஏன்னா புதிய தொழில்நுட்பத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமோடு பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பிகாஸ் இது ரொம்ப நாள் கழித்து, அதுவும் யூஏஇயில் எம்ஜிஆர் படம் டிஜிட்டலில் பார்க்க போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த படம் நான் 88 துபாய்க்கு வந்தேன். 89 அல்சாப் சினிமாவில் படம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அது டிஜிட்டலில் மாற்றி இப்போ கோல்டன் சினிமாவில் போட்டிருக்காங்க. இந்த டிக்கெட்டை நான் ஸ்டார் பவனில் ஒரு சாப்பிட்றதுக்காக போகும்போது எனக்கு அது ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க. சினிமா பார்க்குறேன்னு பார்த்துருக்கேன். என் ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்போம். அதில் இந்த படம் ரொம்ப விரும்பி பார்க்குறதுல டிஜிட்டல் முறையில் விரும்பி பார்க்கல ரொம்ப லைக் பண்ணுறோம். சரி, இப்போது ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்காக சென்னையிலேருந்து வந்த ஒருத்தர் இந்த திரைப்படத்தை இங்கே திரையிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே திரையரங்கு வந்திருக்கிறாரு. அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். நான் இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணுறேன். நான் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பார்க்கணும். அதாவது இந்த படத்தை ஒரு 15 தடவை பார்த்துட்டேன். இப்போ துபாயில் போட்டிருக்கேன்னா உடனே நான் அபுதாபிலேருந்து துபாய்க்கு வந்துடுவேன் பார்க்குறேன். எம்ஜிஆர் படம்னாவே அதுக்கு ஒரு தனி த்ரில் எப்பவுமே இருக்கும். அதுவும் துபாய் மாதிரி ஒரு இடத்துல ஒரு 1001 மாதிரி படம் அதை பார்க்குறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த அமீரகத்தில் சுவையான உணவு மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்கான இந்த அம்சத்தையும் எங்களுக்கு வழங்கின சிவசார் பவனுக்கு எங்களுடைய தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் பவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அந்த டிக்கெட் கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்பு தான் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வருது. அதுவும் முழுநீள வண்ணப்படம். டிடிஎஸ் எஃபெக்டில் எப்படி வரப்போகிறதுன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. புரட்சி தலைவர் படத்தை நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே பார்க்குறோம். ஷார்ஜாவில் இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபேன், எம்ஜிஆருடைய ஃபேன். இந்த படம் 15 வாட்டி பார்த்துருக்கேன். இது 16th டைமு. ஸோ துபாயில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராணை தலைவர் புரட்சி தலைவருடைய படம் நீண்ட நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து துபாயிலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வெரி என்ஜாய்ஃபுல் திஸ் ஒன். சிவஸ்டார் பவனில் நான் 2 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ திஸ் பிரசன்டட் பை சிவஸ்டார் பவன். வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் நான் 1965 என்னோட பர்த்டே. இப்போ எவ்வளோ 48 வருஷம் ஆச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த ஊரில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஆசைப்பட்டு இந்த படத்தை பார்க்கணுங்கிறக்காக வந்திருக்கோம். எத்தனை தலை வந்தாலும், எத்தனை இளைய தலைவலி வந்தாலும் புரட்சி தலைவரை மீற யாராலும் முடியாது, தாண்டவும் முடியாது. அதுவும் துபாயில் நம்ம அண்ணன் கோவிந்தராஜ் சார் ஃபஸ்ட் டைமாக புரட்சி தலைவர் படத்தை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கறதுக்கு இது பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அதுக்கும் மேலே இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி உழைப்பாளர் தினம். இந்த படமும் அதை பற்றி தான் ஒரு விளக்கம் சொல்கிற ஒரு படம். புரட்சி தலைவர் நாம என்றைக்கும் இருக்கோம். கண்டிப்பாக நாங்களும் அதில் சந்தோஷமாக கூட இருக்கோம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை டிஜிட்டலில் பார்த்துட்டு இப்போ எல்லோரும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, வர்றவங்க அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரி, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்போம். பிரமாதமாக இருந்துச்சு. நல்ல படம். சூப்பர் படம். சூப்பர் படம். நல்லா இருக்குது. புது மாடல்லாம் சூப்பர்.
படம் சூப்பர், தலைவர் பட்டல சூப்பர் தான். சூப்பர் சூப்பர். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்த்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றென்றும் உன்னத திரைக்காவியம் இது. 1966ஆம் வருடம் வந்த படம். 3 மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சுங்க. படத்தை ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி எம்ஜிஆர் படம் வேண்டும். கொஞ்சம் கூட போர் அடிக்கல, எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தோம். சூப்பர், ரொம்ப சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். நல்லா இருந்துச்சு, சூப்பர் படம், சூப்பர். பழைய படத்தை இப்போ பார்க்குற மாதிரி இருக்கு, புது படம் மாதிரி இருக்கு. பழைய படம் மாதிரியே புதுசாக போட்டிருக்காங்க பிரிண்ட். நல்லா இருக்கு. தலைவர் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இந்த படத்தை வந்து செம்மையாக வந்து இந்த யுஏஇ மக்களுக்காக நம்ம சிவ்ஸ்டார் பவன் வந்து செம்மையாக ஸ்பான்சர் பண்ணாங்க. தேங்க்ஸ் லாட். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவ்ஸ்டார் பவன். தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1000ல் ஒருவன் பார்க்க வைத்து சிவஸ்டார் பவன் எங்கள் அமீரகத்தின் முதல்வனாக்கி இருக்கிறது. இப்படி ஒரு படம் PR பந்துலு அவர்கள் வாவு சிதம்பரனார் படம் எடுத்தார், மிகப்பெரிய தோல்வி அடைந்தார். வெள்ளைக்காரனை எதிர்த்து படம் எடுத்து PR பந்துலு தோல்வி அடைந்தார். கொள்ளைக்காரனை எடுத்து படம் அடைந்து வெற்றி பெற்றது 1000ல் ஒருவன் என்பார்கள். அதுபோல சிவஸ்டார் பவன் இப்படி இந்த அமீரக தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு படம் காட்டியது மிக மகிழ்வு. இந்த மே நாள் உழைப்பாளர் திருநாள், இந்த திருநாளில் எங்கள் மனமெல்லாம் குளிரச் செய்த சிவஸ்டார் பவன் நாவிற்கு மட்டும் சுவையை தந்தது, இன்று கண்களுக்கும் சுவையை தந்தது. நன்றி சிவஸ்டார் பவனுக்கு அமீரகம் தமிழர்கள் சார்பாக. முதல்ல இந்த மே 1st டேல வந்து சிஸ்டர் நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு தெளிவான வசனெல்லாம் சும்மா நெத்தியடியாக இருக்கிற படத்தை டிடிஎஸ் எஃபெக்டோட பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு பழைய படம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிவசபனுக்கு நன்றி. எம்ஜிஆருங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தில் கலந்த விஷயம். அது வந்து சரித்திரம் படைத்தது என்பது அவர் வந்து இருக்கும்போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் கூட. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா அருமையாக இருந்துச்சு. நல்லா நன்றி. எம்ஜிஆர் படம் தமிழ்நாட்டில் வெளியானால் முதல் காட்சியில் என்ன ஒரு பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பையும் சந்தோஷத்தையும் இன்று நாங்கள் முழுமையாக அனுபவித்தோம். தொழில்நுட்பமும் முன்னேறி தெளிவான படம், தெளிவான காட்சிகள், நல்ல பாடல்கள், சிறந்த ஒளியமைப்பு என்று அனைத்து வகையிலும் இந்த ஒரு சிறந்த படத்தை பார்க்க வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த சிவஸ்டார் கோவிந்தராஜ் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள்.